ஹாய், லாஸ்ட் வீடியோவில் யூனிட் 3ல லாஸ்ட் சம் பார்த்துருப்போம். இப்போ யூனிட் 4 ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட். அதோட ப்ரொசீஜர் என்னென்னா, டிகிரி ஆஃப் கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சி, அதுக்கு கோஆர்டினேட் அசைன் பண்ணுறோம். ஃபுல்லி ரெஸ்டைன்டு ஸ்ட்ரக்சர் ஸ்டெப் 3, அதில் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து ஃபுல்லி ரெஸ்டைன்டு ஸ்ட்ரக்சர் நம்ம சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது கே. அடுத்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், இந்த ஃபார்முலா போன ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்முலா அதே தான். நெக்ஸ்ட் வந்து எண்டு மொமெண்டம். அப்போது நெக்ஸ்ட்டு சம் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படித்த அந்த சம்மில் யூஸ் பண்ண ஃபார்முலாஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எஸ்எஃப்டி பிஎம்டி வேணும்னா அதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ட்ரா பண்ணணும். இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கைனமேட்டிக் இன்டிடெர்மினன்சின்றது என் வேல்யூ தான். என் வேல்யூ வந்து டயக்ராம் கொடுத்துருக்க மாதிரி நம்ம என் வேல்யூ கண்டுபிடிச்சி இத்தனை நம்பர்ஸ் நம்ம கோஆர்டினேட் அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த என் வேல்யூ வச்சு நம்ம கோஆர்டினேட் அசைன் ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபுல்லி ரெஸ்டைனில் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்டில் ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவோம்ல, WL²/12 அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட் வச்சு இப்போது ஒரு கோஆர்டினேட் இருக்குன்னா அப்போது இந்த இடத்துல P1L அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு எந்த பக்கம் இப்போ ஏலேருந்து போகுதுன்னா A to B மட்டும் தானே இருக்கும். அப்போது A to Bயை மட்டும் ஆட் பண்ணும். ஸோ அடுத்தது பியில் இருக்குன்னா B1 ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்டை ஆட் பண்ணணும். இந்த கண்டிஷனில் ஃபுல்லி ரெஸ்டைனில் ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் எந்த இடத்துல நம்ம கோஆர்டினேட் அசைன் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல மட்டும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த ஃபார்முலா நம்ம வந்து மொமெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, அதோட MF ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட் மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ கோஆர்டினேட் வந்து ஏபிசி இருக்குன்னா, இப்போ B மட்டும் இருக்குன்னா அந்த Bயில் இந்த இடம் எல்லாமே 0 தான். இப்போ இந்த இடம் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் θB அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். θBன்றது 1 எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம 0வாக போடணும். θA வந்து 0, θB வந்து 1, θC = 0 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு நம்ம K11 எத்தனை இருக்கோ அத்தனை சால்வ் பண்ணணும். இப்போ ஒரே ஒரு குவாடினேட்னா K11 மட்டும் இருக்கும், 2னா K11 K12 இருக்கும், 3னா K11 K21 K31 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கிடச்சிருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி எண்ட் மொமெண்ட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி டயக்ராம் வரையணும். இதுதான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இதில் ஸ்டெப் 1 சாம்பிள் பாருங்கள். ஸ்டெப் 1 வந்து இதில் என் வேல்யூ 2 இருக்குது அப்படின்னா ஸ்டெப் 2 வந்து 2 வேல்யூ. ஸோ ஃப்ரீ எண்டில் இந்த மாதிரி இருக்குது. ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்டு நம்மளால் அசைன் பண்ண முடியாது. அப்போ அது பக்கத்தில் இருக்க சிம்பிளி சப்போர்ட்டரில் தான் பண்ண முடியும். கோஆர்டினேட் அசைன் பண்ணுறோம். இப்போ 2 இருக்குன்னா 1 2 அசைன் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3 வந்து ஃபிக்ஸ்டில் சப்போர்ட் பண்ண முடியாததுனால இந்த இடம் தானே இருக்குது 1, அப்போ இதை P1L ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல P2L ஆகும் எடுத்துக்கணும். ஸோ அப்போது P1L இருக்கிற இடத்துல B தானே இது. அப்போ Bக்கு எந்த பக்கம் போகும்? BAவும் போகும், BCயும் போகுமா? அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். என்னத்த ஃபிக்ஸ்டு எண்ட் மொமெண்ட்டில் இப்போ 20 வருது அப்படின்னா 20 + 40 BAக்கு இது BCக்கு. அப்போது இது சால்வ் பண்ணால் P1L அப்படின்னு. ஸோ Cக்கு வந்து செகண்ட் கோஆர்டினேட் வந்து நமக்கு C to B மட்டும்தான் போகும். அப்போ 1 மட்டும் எழுதுனா போதும். ஸ்டெப் 4 வந்து இப்போ Bயும் Cயும் வந்து 2 கோஆர்டினேட்டுக்கு இருக்கும்போது நம்ம Bயை மட்டும் நம்ம 1ஆ வச்சுக்கிட்டு ACD எல்லாத்தையுமே 0 ஆக்குறோம். செகண்ட் கண்டிஷனில் இதுக்கும் சால்வ் பண்ணணும். K11 வச்சு இது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு K21 வச்சு சால்வ் பண்ணணும் இதே ஈக்குவேஷன்லேயே. நெக்ஸ்ட்டு கண்டிஷனில் Cக்கு எடுக்கணும். அட்டு Cயில் எடுக்கணும். இது B, இது C. அட்டு Cயில் எடுக்கும்போது Cயை 1 ஆக்கிட்டு Bயை 0 ஆக்கிட்டு இந்த ரெண்டு கண்டிஷனுக்குமே அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ K11 இருக்குன்னா அட்டு Bயில் K11க்கு 2A/L. இது எல்லாமே ஃபார்முலா தான். 2θB + θA. காமா வேல்யூ கொடுக்கல, ஸோ அதனால் 0. A 0னால 0 கட் ஆகிடும். ப்ளஸ் B இது K11க்கு A முடிஞ்சிச்சு இந்த வேல்யூ. அடுத்து BCக்கு அப்போது 2EI/L 2B + θC. θC 0, அப்போது B இருக்கும், B இருக்கிற இடத்துல 1 ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு வேல்யூ. அடுத்தது 2 இருக்கிற இடத்துல ஸோ இது எப்படி CBக்கு போகும், CDக்கு போகுமா? அப்போது 2EI/L 2θC. C இருக்கிற இடத்துல Cயும் Bயும் ஃபஸ்ட்டு போகும்.
2c ப்ளஸ் சிபிக்கு போகிறதுனால பி டீட்டா பி. நெக்ஸ்ட்டு வந்து சியிலேருந்து நெக்ஸ்ட்டு சி டு டி போகுமா, சியும் டியும் அது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஜீரோன்றதுனால இது ரெண்டுமே ஜீரோ ஆகிடும். அப்போ அட் சி கண்டிஷனில் சி இருக்கிற இடத்துல 1 ஆக்கிட்டு பி இருக்கிற இடத்துல 0 ஆக்கணும். அப்போ இந்த இடத்துல K2 1 2னும் K2 2வும் சப்ஸ்டியூட் பண்ணும். K1 2க்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இடத்துலேருந்து என்ன போகும், பிஏக்கு போகும், பிசிக்கு போகுமா. அப்போது அது எழுதணும், பிஏ 1 எழுதணும், பிசிக்கு 1 எழுதணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி K2க்கு வச்சு சிபிக்கு போகும், சிடி. அப்போது இந்த பக்கம் போகிறது சிபி, இந்த பக்கம் வர்றது சிடி. இது ஒரு கண்டிஷன். ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணி எனக்கு K1 வேல்யூ கிடைக்கும், K2 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 5ல் வந்து இந்த ஃபார்முலா நம்ம எப்பயுமே போடுறது, K வேல்யூவை 4 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்ட்டு 0 0 டெல் வேல்யூ. அப்புறம் நமக்கு இந்த இடத்துல இங்கே P1L P2L கிடச்சிருக்குல்ல, அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் மைனஸில். ஸோ del 1 del 2 சப்ஸ்டியூட் del 1 del 2 தான் வந்து டீட்டா பி டீட்டா சி வேல்யூ கிடைக்கும். அதை எண்டு மொமெண்ட்டை நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படித்த ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல டீட்டா ஏ டீட்டா பி டீட்டா சி எந்தெந்த கொடுக்குறாங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபிக்ஸ் அண்ட் மொமெண்ட் நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம், அது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணால் எண்டு மொமெண்ட் கிடச்சிரும். அதை வச்சு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம டயக்ராம் போட வேண்டியதுதான். இதான் வந்து 4th யூனிட்டில் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸோட ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.